ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆண்டின் கடைசி முடிவு வரையும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களை காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை நாம் எல்லாரும் பாடி அவரை துதிக்க இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதர்களின் திரள் இந்த பூமியில இறங்கி வந்து உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவரை வாழ்த்தி பாடினார்கள். நாமும் கூட கர்த்தருடைய பிறந்ததை நினைவு கூறுகிறோம். கர்த்தரை பாடி அவரை உயர்த்திருக்கிறோம். அவர் நாமம் மகத்துவமானது, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி அவரை ஆராதிக்க இருக்கிறோம். அவரை பாடல் பாடி துதிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, நான் தேடி போகல என்னை தேடி வந்தாரே. நமக்கு தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம் உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாள் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாள் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாள் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். கேருபீங்கள் சேராபீங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிறவரே, அப்பா ஸ்தோத்திரப்பா, நாளை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு கனத்தை மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. கேருபீங்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீங்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆதி மந்தமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, ஈசாயின் அடிவேரே, தாவீதின் சந்ததியே, பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு எல்லா கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா
பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். மகாபரிசுத்த பிதாவே, நல்ல மனமகிழ்ச்சி நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் உடைய பிரசனத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழிநடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நேராய் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களாய், சந்தோஷத்தின் நாட்களாய், ஆசீர்வாதமான நாட்களாய் அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம எல்லோரும் சந்தோஷமாய் ஆண்டுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். சில தேசங்களில் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் என்று பல நாட்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த கொரோனா காலத்தில், இந்த நெருக்கமான நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள் அவசியமா? அப்படி இந்த பண்டிகையை கொண்டாடணுமா? அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய வேலையா என்று அநேகர் கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த சந்தோஷம், இந்த கொண்டாட்டம் ஏதோ காசு பணம் இருக்கிறதுனால வந்த சந்தோஷம் இல்லை, இல்லைன்னா வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷம் கிடையாது. மாறாக இந்த கொண்டாட்டத்திற்கு பின்பாக, இந்த சந்தோஷத்திற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய நற்செய்தி இருக்கிறது. There is a good news behind the celebration of Christmas. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது அதற்கு பின்பாக ஒரு பெரிய நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி யாருக்கு சொந்தமான நற்செய்தி என்று கேட்டால், அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான நற்செய்தியா அப்படின்னா இல்லவே இல்லை. இல்ல சர்ச்சுக்கு போறவங்களுக்கு மட்டும் சொந்தமான நற்செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமான நற்செய்தி அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. காரணம், இந்த நற்செய்தி எல்லாருக்கும் சொந்தமான நற்செய்தி. இந்த பூமியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இது மிகப்பெரிய நற்செய்தி. என்ன நற்செய்தி? உங்களுக்காக, எனக்காக ஒருவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் பிறந்தார். அவர் பிறப்பிலே அதிசயமானவர். அவர் பிறந்த பொழுது சரித்திரம் இரண்டாய் வகுக்கப்பட்டது. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். மூன்றாம் நாளில் மரணத்தை வென்றவராய், சாவாமை உடையவராய், உயிரோடு எழுந்து என்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus is the reason for this season. இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு கொண்டாட்ட நாயகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. அவர் எல்லாருக்காக, முழு மனுக்குலத்துக்காக இந்த பூமியிலே பிறந்த தெய்வம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததின் நோக்கத்தை, காரணத்தை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன என்பதிலே 3 காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த செய்தியின் தலைப்பு ரீசன் ஃபார் த சீசன். இந்த கொண்டாட்டத்தின் காரணம் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பிலே 3 காரணங்கள் இருக்கிறது. 3 காரியங்களை நான் தியானித்தேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 3 காரியங்கள்: ரிவீல், ரெஸ்கியூ, ரிடீம் என்று 3 காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இருக்கிற 3 காரியங்கள், அவர் ஏன் பிறந்தார் என்கிற 3 காரியங்களை வேதத்திலிருந்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ரிவீல், ரெஸ்கியூ, ரிடீம் என்று 3 காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God was revealed in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
சொல்ல போனால் தேவன் தன்னை வெளிப்படுத்த வந்தார். God came to reveal himself. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே மனுக்குலம் தெய்வத்தை அறியாதவர்களாய் அல்லது அவரை தவறாக புரிந்து கொண்டவர்களாய் இருந்தார்கள். அந்த நாட்களிலே காலத்திலே மனிதர்கள் பயந்ததையெல்லாம் தெய்வமாக வணங்கினார்கள். ஒரு இடி விழுந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே இது பெரிய ஒரு சக்தியா இருக்கிறதே, இது தெய்வமா இருக்குமோ என்று அதை வணங்கி, மலையை பார்த்தவுடன் அது ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து அதை வணங்கி, அல்லது சமுத்திரத்தை பார்த்தவுடன் அதனுடைய அலைகள் அந்த சீற்றங்களை பார்த்தவுடன் இத்தனை பெரிய சமுத்திரம் இது கடவுளா இருக்குமோ என்று அதை வணங்கி, சுடர்களை வணங்கி, சூரியனை பார்த்தவுடன் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான சுடர், எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த சுடர் என்று நினைத்து அதை வணங்கி, அப்படி இயற்கையை ஒரு கூட்டம் வணங்கி தெய்வத்தை தேடினது. மற்றொரு பக்கம் இன்னொரு கூட்டம் தெய்வத்துக்கு தாங்களே ஒரு உருவத்தை கொடுத்து, அவர் இப்படி இருப்பாரோ, இவ்வளவு பெரிதாக இருப்பாரோ, இவ்வளவு பயங்கரமாக இருப்பாரோ என்று அவருக்கு வடிவங்களை கொடுத்து அதை வணங்கினார்கள். மற்றொரு பக்கம் ஒரு கூட்டம் தெய்வத்தை தேடி 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 அவரை காண முடியாததினால் கடைசியிலே தெய்வம் இல்லை என்று மதிகேடர்களாய் மாறிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர் மதிகேடர். ஒரு கூட்டம் அப்படி மாறிவிட்டார். ஆகவே ஒருவராலும் தெய்வத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் அதரிசனமான தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரப்படாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்ப அவரே வந்து தன்னை வெளிப்படுத்தினால்தான் இந்த மனுக்குலம் அந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அதைத்தான் அவர் செய்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:18 தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற தம்முடைய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். Praise the Lord. Hallelujah. அவரே தன்னை வெளிப்படுத்தினார். God came to reveal himself. தன்னை வெளிப்படுத்த வந்தார். தெய்வம் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்த வந்தார். அவர் சுகமாக்குகிறவர் என்பதை வெளிப்படுத்த வந்தார். அவர் பாரபட்சம் பார்க்காதவர் என்பதை வெளிப்படுத்த வந்தார். இயேசு கிறிஸ்து தெய்வத்தை வெளிப்படுத்த அவர் மனிதனாய் இந்த பூமியிலே வந்த மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை மன்னிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை சுகமாக்குவேன், நான் உங்களை வாழ வைப்பேன் என்று அந்த தெய்வம் தன்னை வெளிப்படுத்த இந்த பூமியிலே வந்தார். ஏசாயா 9 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டார். நினைக்கிறாங்க மனிதன் தெய்வமானார். இல்லவே இல்லை. தெய்வம் மனிதனாய் இந்த பூமியிலே வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். மெய்யான தெய்வம் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்த வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். இன்றைக்கும் இயேசுவின் இடத்திலே வருகிறவர்கள் மெய் தெய்வத்தின் இடத்திலே வருகிறார்கள். இயேசுவின் இடத்திலே வருகிறவர்கள் மெய் தெய்வத்தை கண்டு கொள்கிறார்கள். அவரே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் ஒரு வழி அல்ல, அவரே வழி. அல்லேலூயா. தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே வந்தார். அதனால்தான் எல்லாருக்கும் நற்செய்தி. ஆமென். இரண்டாவது காரணம் ரெஸ்கியூ. 1 தீமோத்தேயு 1:15 வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. God came to save the people or rescue the people from the consequence of sin. ஆண்டவர் பாவிகளை தப்புவிக்கும்படிக்கு, காப்பாற்றும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். பாவிகள்னா யாரு பிரதர்? சிலர் சொல்லலாம், எங்களுக்கு எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான் பிரதர், குடிகாரன், 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் தான் பாவி. அப்படி சொல்றீங்களா?
இல்ல பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணுவான், துன்மார்க்கமா பேசிக்கிட்டே இருப்பான், அவன் தான் பாவி பிரதர் அப்படி சொல்றீங்களா? வேதம் சொல்லுது, ரோமர் 3:10-23 நாம் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுது. God says nobody is perfect, all are sinners. எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே பிறந்த அத்தனை பேரும் பாவத்திலே நாம் பிறக்கிறோம். நம்முடைய சுபாவத்திலே பாவம் இருக்கிறது. இந்த முழு மனுக்குலமும் பாவத்திலே காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவியான மனிதனுக்கு நேராக என்ன இருக்கிறது என்றால், ரோமர் 6:23 வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு ஆக்கினை தீர்ப்பு, ஒரு நரக பாதாளம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்தியம் என்று ஒன்று உண்டு. மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் பூமிக்கு பிறகு நாம் நித்தியமாய் வாழுகிற ஒரு இடம் உண்டு. ஒரு பாவியான மனிதன் நரகத்திலே அவன் போய் தள்ளப்படுகிறான். நீதிமானாகிய மனிதன் இன்னொரு இடம் உண்டு, பரலோக ராஜ்யம் என்கிற இடம், மோட்சம் என்கிற இடம். அந்த இடத்துக்கு நீதிமான் சேர்க்கப்படுகிறான். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துக்கு நாம் போக வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா அந்த நரகத்துக்கு நேராய் போகிறது, மரணத்துக்கு நேராய் போகிறார்கள், ஒரு பெரிய அழிவை நோக்கி போகிறார்கள். இந்த முழு மனுக்குலமும் ஒரு தண்டனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இவர்களை தப்புவிக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எபிரேயர் 9 வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எப்படிப்பட்ட ரத்தம் சிந்தப்படணும்? பாவமே செய்யாத ஒரு ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படும். அந்த ரத்தம் தான் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பை கொடுக்கும், ஒரு மீட்பை கொடுக்கும். அந்த ரத்தம் பூமியிலே இல்லை. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் கரை உள்ளவர்கள். அப்ப கரையற்ற ஒருவர் வந்து தன் ரத்தத்தை சிந்த வேண்டும். அதற்கு தான் பரிசுத்தமான தேவன் அவரே இந்த பூமியிலே பிறந்து வந்து உங்களுக்காக எனக்காக நம்மை மீட்கும்படி, நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அவர் பிறப்பிலே பரிசுத்தர், அவர் பிறப்பிலே பரிசுத்தர், நம்மை மீட்கும்படிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ நல்ல போதனைகளை போதிக்கிற, நல்ல கொள்கைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகர் அல்ல. நல்ல கவனிங்க, அவர் நல்ல கொள்கைகளை கற்றுக் கொடுக்க வந்த போதகர் அல்ல. முழு மனுக்குலத்தையும் ஒரு மரண ஆக்கினையில் இருந்து தப்புவிக்க வந்த இரட்சகர். அல்லேலூயா. இந்த எல்லா மதங்களும் நல்ல கொள்கைகளை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கொள்கைகள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் மனிதனை ஒரு நாளும் தப்புவிக்காது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதனை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு நாள் ஒரு மனிதன் வெளியூருக்கு பிரயாணப்பட்டு போறான். வெளியூருக்கு அவனுக்கு அந்த ஊர் புதுசு. அந்த ஊருக்கு அவன் போய்கிட்டு இருக்கும் போது போற வழியில ஒரு மொட்டையான ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணறு சுத்தி எந்த ஒரு தடுப்பு சோறுமே கிடையாது. இவன் அந்த ஊருக்கு போறான். ஊருக்கு புதுசுனால தெரியாம அந்த கிணத்துல போற வழியில அந்த கிணத்துக்குள்ள அவன் விழுந்துட்டான். பாவம், இவனுக்கு நீச்சலும் தெரியாது. உள்ள விழுந்தவன் இப்ப உயிருக்கு போராடி என்ன செய்யறான்? கூக்குரல் இடுறான், ஐயா யாராவது காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க. உள்ள இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறான். அவன் சத்தத்தை கேட்டு அங்க இருந்து ஊர்ல இருந்து ஒருத்தர் ஓடிறான். வேகமா ஓடி வந்து உள்ள குனிஞ்சு பாக்குறான். உள்ள இருந்து கூப்பிடுறான், ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. மேல நிக்கிறவன் சொல்றான், உனக்கு கண்ணு இல்ல, பார்த்து வரக்கூடாது. உள்ள இருக்கிறவன் சொன்னான், ஐயா பார்க்காம வந்ததுனாலதான் தெரியாம விழுந்துட்டேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்ய, என்னை காப்பாத்துங்க. சொன்ன உடனே மேல இருக்கிறவன் சொன்னானா, சரி சரி, இனிமே
இனிமேலாவது பார்த்து வா அப்படின்ட்டு அவர் பாட்டு என்ன செஞ்சாரா, போயிட்டார். ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்துட்டு ஒரு அட்வைஸை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவன் உள்ள போராடலாம், யாராவது என்னை மீட்க மாட்டாங்களா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா, ஐயா காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உள்ள இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். சத்தத்தை கேட்டு இன்னொரு ஆள் வரார், இன்னொருத்தர் வந்தார். வந்து உள்ள எட்டி பார்த்து, எப்படி உள்ள விழுந்த? அவன் ஐயா நான் வெளியூருக்காரையா, புதுசா வந்தேன், தெரியாம உள்ள விழுந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. உடனே அவர் சொன்னாரா, தம்பி இதைத்தான் தம்பி இந்த ஊர்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் இந்த கிணத்துக்கு ஒரு தடுப்பு சோறு கட்டணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊர்ல ஒருத்தர் என் பேச்ச என்ன செய்யல, மதிக்க. நீ பார்த்தியா, நீ உள்ள விழுந்துட்டியா? கொஞ்ச நேரம் உள்ள கிட, நான் போய் ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு வரட்டு அவரும் போயிட்டார். உள்ள இருக்கிறவங்க நினைக்கிறான், பாவி என்ன தூக்கி விட்டுட்டாலும் போயிருக்கலாமே, உயிருக்கு போராடிட்டு கத்துக்கிட்டே இருக்கிறான். போனவன் 4 பேரை கூப்பிட்டு வர, ஊர்ல இருந்து 4 பேர் வந்து உள்ள இருக்கிறவனை தூக்குற, அவனை வந்து கிணத்தை சுத்தி நின்று மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். சொல்றான், நான் அப்பயே சொன்னேன்ல இந்த கிணத்துக்கு ஒரு தடுப்பு சோறு கட்டணும்னு. இப்ப பாருங்க, கெட்டாம விட்டதுனால ஒரு ஆள் உள்ள விழுந்துருச்சு. இப்படியே போனா நாளைக்கு நம்ம ஊருக்காரன் என்ன செய்வான், உள்ள விழுவான். பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்க, உடனே இதை கட்ட சொல்லுங்க. அவர் வராரு, அவரு பா பஞ்சாயத்துல ஒன்றும் ஃபண்டெல்லாம் இல்லப்பா, இல்ல உடனே கட்டி ஆகணும். சரி ஓகே கட்டுவோம். சரி இன்ஜினியரை கூப்பிடுங்க, சரி கொத்தனாரை கூப்பிடுங்க. எல்லாம் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான், கிணத்துக்கு சுவர் கட்டுறது நல்லதுதான், அதுக்கு ஒரு போர்டு வைக்கிறது நல்லதுதான். ஆனா உள்ள ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கிறானே, அவனை காப்பாத்த ஒருத்தர் குதிச்சாதான் முடியும். அல்லேலூயா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தர் வேகமா வந்து கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு உயிருக்கு போராடி அந்த மனிதனை வெளியே தூக்கிட்டு வந்து காப்பாற்றினார். அதைத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த முழு மனுக்குலமும் ஒரு ஆக்கினையை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்காக ஜீவனை கொடுக்க அவரே இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அதுதான் கிறிஸ்துமஸ். நம்மை மீட்கும்படி அவர் வந்தார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்ப்பு அகற்றப்படுகிறது. இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஆண்டவரை அறியாத ஒரு நபராக இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப நல்ல தெய்வம். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் வாழ்க்கையில வந்தா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் ஆக்கினை தீர்ப்புகள் அகற்றப்படும். ஒன்னும் செய்ய வேண்டாம், இருக்கிற இடத்துல இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா போதும். என் உள்ளத்துல வாரும் என்று சொன்னா போதும், அவர் உள்ளத்துல வருவார், உங்களை பிள்ளையா மாற்றுவார், உங்களை நீதிமான்கள் ஆக்குவார், உங்களுக்கு நித்திய ஜீவனையும் அவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை தப்புவிக்க வந்தவர். மூன்றாவது, எபிரேயர் 1 அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே வேதம் இப்படியாய் சொல்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார். மூன்றாவது, Jesus Christ came to redeem the people from the bondage. Redeem, விடுவிக்க வந்தார். மூன்றாவதுக்கு வந்தார், ஜனங்களை விடுதலையாக்கும்படி வந்தார், விடுவிக்கும்படி, அவருக்கு ஒரு விடுதலையை தரும்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். வேதத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். 400 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. அந்த 400 ஆண்டுகளும் அந்த அடிமைத்தனத்தின் கீழாக அவர்கள் நொறுக்கப்பட்டார். அவங்க வாழ்க்கையில அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, கண்ணீர், கவலை, நெருக்கம், போராட்டம், உபத்திரவம். அந்த சூழ்நிலையில அந்த ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று கூக்குரலிட்டார்கள்.
தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை அந்த பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாய் அதிசயமாய் தேவன் ஒரே நாளில் அவர்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு கூட அந்த தேவனை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அந்த வல்லமையான இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர முடியல. கேட்டா சொல்லுவாங்க, பிரதர் நான் அதுல இருந்து வெளியே வரலான்னு தான் நினைக்கிறேன், பட் ஐ கான், என்னால முடியல, என்னால் அந்த பாவத்தை விட முடியல. அடிமைப்பட்டு இருக்கிறார். அதனால அந்த வாழ்க்கையில குற்ற மனசாட்சி, சமாதானத்தை இழந்து தவிக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் சாபத்துல கட்டப்பட்டு இருக்குது. சொல்லுடைய வாழ்க்கையில சாபங்கள், தலைமுறை தலைமுறையா இருக்கிற வியாதிகள், பின்தொடர்ந்து வருகிற வியாதிகள், சொல்லுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற மரணங்கள், காரணம் இல்லாத வியாதிகள், தோல்வியின் மேல் தோல்வி. எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குறது இல்லை, வீட்டில் ஒரு மனம் இல்லை, சமாதானம் இல்லை. இதெல்லாம் அநேகர் சாபத்திலே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. நம்ம யாராவது விடுவிக்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பிசாசின் கரத்திலே அகப்பட்டவர்களா, சில வாழ்க்கையில பிசாசின் போராட்டம், அவங்க வாழ்க்கையிலும் சில வியாதிகள். டாக்டர் போய் கேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு வியாதி. வீட்டுல ஒரு மனம் இல்லாத தன்மை, மரண பயம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, தற்கொலையின் எண்ணங்கள், இதெல்லாம் பிசாசின் கிரியைகளாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இவை எல்லாவற்றையும் விடுவிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வாழ்க்கையில் என்ன கட்டுகள் இருக்குது? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் தெரியுமா? ஏசாயா 61 வசனம் சொல்லுகிறது, அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து பூமியை வந்தார். வாழ்க்கை என்ன கட்டு இருக்குதோ, என்ன போராட்டத்தின் நடுவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை நடுவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, உனக்கு நல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா கட்டுகளையும் நீக்கி, எல்லா சிறையிருப்பை மாற்றி, எல்லா அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்க பார்த்துக்கிட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறாதா, என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர் மாறாதா, என் வாழ்க்கையில் இந்த நெருக்கம் மாறாதா, என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுதலை ஆகவே மாட்டேனா, எத்தனை நாள் இந்த போராட்டத்தை இருப்பேன் என்று ஏக்கத்தோடு பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில வந்தா போதும், உங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரே நாளில் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு 3 காரியத்தை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த, தெய்வம் தன்னை வெளிப்படுத்த இந்த பூமியில பிறந்தார். 2வது, மனு குலத்தை ரட்சிக்கும்படி, மீட்கும்படி, அவர்களை தப்புவிக்கும்படி பூமியில பிறந்தார். ரெஸ்கியூ. 3வது, ரிடீம், விடுவிக்கும்படி. 1வது ரிவீல், தெய்வம் தன்னை வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார். 2வது ரெஸ்கியூ, முழு மனு குலத்தை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கும்படி பூமிக்கு வந்தார். 3வது ரிடீம், ஜனங்களை கட்டுகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து விடுவிக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இது உங்களுக்கான நற்செய்தி. பார்த்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கு சொந்தமான நற்செய்தி. இன்னைக்கு அவரை கூப்பிடுகிறீர்களா? இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்க வாழ்க்கை மாறும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. Thank you Jesus. என்னோடு கூட இருக்கிற இடங்களிலே நீங்கள் கண்களை மாத்திரம் மூடி
இயேசுவே என்று உள்ளத்தில் சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி இயேசுவே உங்க இருதயத்தில் மாத்திரம் சொன்னா போதும். இயேசுவே இயேசுவே இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. நீங்க என்ன தேவையோடு இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, என்ன நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ, இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாளைக்கு அல்ல இன்றைக்கு காண்பாய். நெருக்கத்தை மாற்ற இயேசு வல்லவர். உன் அடிமைத்தனத்தை மாற்ற இயேசு வல்லவர். உன் சாப கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவர். உன் போராட்டங்களில் இருந்து உனக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவர். இயேசுவே என்ற இதயத்தில் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு தேவ வல்லமை இருக்கிற இடத்துல உன்னை தொட போகுது. நீ இருக்கிற வீடுகளில் தேவ வல்லமை இறங்க போகுது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை, பெரிய நன்மையை ஒரு கட்டளையிட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா இயேசுவின் நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில போராட்டங்கள் மாற வேண்டும். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு தொடுதல் உண்டாகட்டும். கர்த்தாவே, கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கர்த்தாவே மகிழ்ச்சியாய் நீர் மாற்றி தருவீராக. புது வருடத்தை தேவன் ஆசீர்வாதமாய் இவர்களுக்கு மாற்றி தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்தை தேவன் விலக பண்ணும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறிகிறதே நித்திய ஜீவன். உம்மை அறிவதே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும் அல்லவா. உம்மை அறிகிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உடைய மகிமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். Wish you Merry Christmas. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.